நாங்க உங்களுக்கு என்ன செய்ய போறோம், நான் உங்களுக்காக என்ன பண்ண போறேன், என்ன ஃபீல் பண்றேன், நீங்க என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இதை சொல்றதுக்கு எழுதி வச்ச பேப்பர் என்னத்துக்கு? இப்படியே பேசினுக்கிறாரு. இதை போய் ஒரு ஸ்பீச், இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்டு நீங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இதை கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, சீமான் அவர்கள் ஸ்பீச் வழக்கமா பேசுற ஸ்பீச். அவர் 234 தொகுதியிலும் ஆளை நிறுத்துவாரு. ஆனா எதுலையும் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க, எந்த இடத்துலையும் ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிக்கணுன்றதுக்காகலாம் அவர் அரசியல் நடத்தல. அவர் அரசியல் தனி பாணியில போட்டிருக்காரு. அதனுடைய நோக்கம் வேற. அதனால அவர் விட்டுருங்க. அவர் நான் சீரியஸ் கண்டென்டர். விஜய் சீரியஸா இருக்கின்ற ஒரு நான் சீரியஸ் கண்டென்டர். அப்படிதான் நான் பாக்குறேன். நானும் அது எப்படின்னா, அந்த வடிவேல் சொல்றாரு, நானும் ஒரு அப்படிதான், நானும் ஜெயிலுக்கு போறேன் அந்த மாதிரி தான் நான் தாவேகாவை பாக்குறேன். அப்படியே அடிச்சு விடுறாங்க. பின்ன பஸ்ல கண்டக்டர் விசில் ஊதுறதெல்லாம் உங்க கட்சியோட வெற்றின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? இந்த அளவுக்கு தான் இருக்குது அவங்க கட்சி. ஒரு எமோஷன் எல்லாம் காமிச்சு நிற்கிறாங்க. இந்த சினிமா மாதிரியே பண்ணி நிற்கிறாங்க. ரொம்ப சோகா இருக்குது. பட் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் வெளில வரமாட்டேன், நான் மக்களுடனே இருப்பேன். பனையூர்ல தானே இருக்கீங்க நீங்க, அதை விட்டு எங்க வந்தீங்க? மக்கள்லாம் எனக்கு ஓட்டு போடணும். வீட்டுல ஒரு விஜய் இருக்காங்க அப்படின்னா ரைட்டு, அப்ப அவங்களுக்கே ஓட்டு போட்டுக்கிறேன், நீங்க வராதிங்க. எங்களை தவிர இங்க வேற யாரும் இல்லை, நாங்க தான் அரசியல்ல அடுத்து வரப்போறோம். திமுக தவிர எங்களுக்கு திமுக தவிர யாருமே இல்லை, அதிமுக பாஜக எல்லாம் கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அது உங்க சௌகரியம். ஆனா எது உண்மைன்றது எலெக்ஷன் அன்னைக்கு ஜனங்க இந்த விரல மைய வச்சுட்டு இந்த விரல ஒரு குத்து குத்திட்டு வருவாங்கல்ல, அப்ப தெரியும் விசில் என்ன ஆகுது அப்படின்னு. இது ஒரு ஸ்பீச் நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ எழுதி வச்சதை அவர் படிச்சுட்டு போறாரு. அவ்வளவு சினிமாவில் எப்படி ஷூட்டிங்ல அவ்வளவுலாம் பேப்பர் இல்லாம டைலாக் படிச்சிருப்பாரு அவரு. இங்கேயே பேப்பர். இது அரசியல் அப்படின்றது நீங்க என்ன ஒன்னா பேசலாம் விக்ரம். சினிமாவில் ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ன எழுதி கொடுத்துக்கிறாரோ அதை தான் பேசணும் இல்லையா? மாத்தி பேசிட்டா டைரக்டர் ஹீரோனும் போது ஒன்றும் சொல்ல முடியாது, டப்பிங்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனாலும் அதுதான் இருக்கணும். அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன டைலாக் சொல்றாரோ 1-2 வார்த்தை மாறினாலும் அதுதான் இருக்கணும். அரசியல் இது கிடையாது.